வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான பூ தாங்க பார்க்க போறோம். இது வந்து நீங்க நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஏதாவது கிட்ஸ் ட்ரெஸ்ஸோ இல்ல பிளவுசஸோ ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க வந்து ஏர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் பிளேஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாட்டன் ரிப்பன்ல 8 சென்டிமீட்டர் வச்சு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்படி குறுக்க முக்கோணமா அந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக்கா ஊசி நூல் யூஸ் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த ஜிக்ஸாக்கா தச்சோம் பாத்தீங்களா, அதை ஒட்டின மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப நம்ம ஜிக்ஸாக்கா தச்சதை அப்படியே நம்ம வந்து நூல்ல தள்ளி விட்டுருங்க ஊசியில இருந்து. இதே மாதிரி 5 பீசஸையும் இந்த மாதிரி முக்கோணமா தச்சு அந்த எட்ஜஸ கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து சாட்டன் ரிப்பன் கொஞ்சம் பிரிஞ்சுலாம் வர மாதிரி இருக்கு, இப்ப சில நல்ல குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு நூல் பிரியாது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும் போது நூல் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இருக்க சாட்டன் ரிப்பன்லாம் நீங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து லைட்டர் யூஸ் பண்ணியோ இல்ல கேண்டில் யூஸ் பண்ணியோ அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து லைட்டா அதுல காமிச்சிங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஊதுவத்தி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் அதாவது அந்த நூல் பிரிஞ்சு வராம அதை வந்து கரெக்டா பண்ணிடலாம். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸையும் ஒண்ணுக்கு அப்புறமா அந்த மாதிரி கோத்துருங்க. கோத்துட்டு ஃபைனலா வந்து அந்த கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் சேர்த்து ஒரு முடி போட்டுருங்க. போட்டுட்டு கீழே இருந்து மீடியில மேலே எடுங்க. மேலே எடுத்துட்டு ஒரு 5 பீட் ஒயிட் பீட் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. உங்ககிட்ட வந்து ஸ்டோன் இருக்குன்னா நீங்க ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் வேணும்னாலும் பீட் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ் எல்லாம் கோத்துட்டு அதுல வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இப்ப நான் வந்து அந்த பீட்ஸ் கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா அது நகராம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நடுவுலையும், அதாவது 2 பீட்ஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவுல வந்து ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா பீட்ஸ்லயும் நாட்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியா பின் பக்கமா எடுத்து அந்த நூலை வந்து பினிஷ் பண்ணிடுங்க. இதுக்கு பின்னாடியே நீங்க வந்து ஹேர் பேண்ட் வந்து இதே ஊசி நூல்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா கிளிப்ல வந்து மேல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபிளவர் அட்டாச் பண்ணிக்கலாம். பிளவுஸ் டிசைன்ஸ்லயும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.